டாக்டர் படிச்சான்னு வச்சுக்கீங்களேன், டாக்டர் விஷயம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு வச்சுக்கீங்களேன், இன்ஜினியரிங் விஷயம் மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? ஒரு என்ன படிச்சிருக்கானோ, டாக்டர், இன்ஜினியரிங், சிவில், வக்கீல், லாயர், இதெல்லாம் என்ன படிச்சிருக்காங்களோ அந்த அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு நடிகனுக்கு மட்டும்தான், ஒரு நடிகன் வந்து டாக்டராகவும் நடிச்சிருப்பான், இன்ஜினியரும் நடிச்சிருப்பான், லாயராகவும் நடிச்சிருப்பான். எல்லா பன்முகம் கொண்டது கலைஞன் மட்டும்தான். நடிகன்கிட்ட தான் அத்தனை வித்தையும் தெரியும். எல்லா விஷயம் எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா படிப்பும் ஒரு நடிகன்கிட்ட தான் இருக்கும். நடிகன் படிக்காமையே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். அப்ப நடிகருக்கு தான் முழு. புரியுதுங்களா? புரியுது சார். யாரு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு நடிகனை எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் என்ன அறிவு கட்ட முட்டாளா நடிகனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? நடிகர் வந்து எல்லா வேஷமும் போட்டு நடிச்சிருக்காரு, எல்லா அறிவும் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறதுனால தாங்க ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது. ஒரு மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அதுவும் தமிழ் மக்கள் ஒரு காலத்திலும் முட்டாள் கிடையாது. உலக அறிவாளிகள் சிறந்தவர்கள். புரியுதுங்களா? புரியுது சார். அதுல ஒரு தற்குறி தான், அந்த சிறந்தவர்கள்ல ஒரு தற்குறி நேத்து சொல்லிச்சு, எங்க வீட்டுல 9 வாக்கு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு போடலன்னா 9 பேருக்கு விஷத்தை வச்சு சாவச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. இந்த அறிவாளி கூட்டத்துல ஒருத்தர். இதுங்க என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப அந்த தங்கையை வந்து ரொம்ப டவுன் ஸ்டெப் ஆக்கி நடத்துறீங்க. அந்த தங்கை சொன்னது எந்த விதத்துல சோத்துல வச்சது வச்சு சாப்பிடு கொலைகாரனா கூட மாத்துறீங்க போல இருக்கு உங்க தொண்டர்களை. ஒருத்தனை கடிக்க விட்டீங்க, இப்போ வந்து எங்க ப்ளீஸ்ங்க டென்ஷன் பண்ணாதீங்க. உண்மை, அதாவது நான் சொல்றது அவங்க சாக அடிச்சிடல, யாரையும் விஷம் வச்சு சாக அடிச்சிடல. ஆனா அவங்க சொல்ற வார்த்தையில உண்மை இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கட்டமைக்காத ஒரு மக்கள் வந்து இருந்து போறதுக்கு செத்து தொலையலாம். புரியுதுங்களா? விஜய்க்கு ஓட்டு போடாத ஒரு மக்கள், விஜய முதலமைச்சர் ஆக்காத ஒரு மக்கள் இருந்து பிரயோஜனம் இல்ல. அவங்க மேல நாண்டுகிட்டு செத்தலாம், நாக்க புடிக்கிட்டு நாண்டுக்கு செத்தலாம். கொலையை தூண்டுற விதம் தான் சார். ஓட்டு போடலன்னா உங்களை கொலை பண்ணிடுவேன், சோத்துல வசதி சாவச்சிருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க அந்த தங்கை வந்து பேசுனது நான் உண்மைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். எப்படிதான் ஏங்க ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் குற்றவாளி, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாலே எப்படிங்க குற்றவாளின்னு நிரூப கை நீட்டி சொல்லலாமாங்க? அந்த பொண்ணை நீங்க குற்றவாளின்னு இது பண்றீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க, அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு குற்றம் செய்யாதவங்களை குற்றவாளியா நிரூபிக்க. இப்ப 41 பேர் செத்ததுக்கு எங்க தலைவன் தான் அப்படின்னு காரணம் காட்டுறீங்க. இது மாதிரி குற்றம் செய்யாதவர்களை தயவு செஞ்சு குற்றவாளி ஆக்காதீங்க. சரிங்க சார், காமா இருங்க, திரும்ப உங்க மேல ஆவி இறங்கிட போகுது.